அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோசியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர்ட் பை நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்சிபிசிஆரோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு கமிஷன் பத்தி கேட்டாலே அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் நம்ம பார்த்துருக்கோம். அத அப்படியே எழுத வேண்டியதான். சரிங்களா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்றாங்க? வாட் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிம்பிளா டைரக்ட்டான கொஸ்டின் தான். இப்ப அதுக்கேத்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் என்சிபிசிஆர் அப்படிங்கிற ஹெட்டிங் போடும். சரிங்களா? ஸோ என்சிபிசிஆர் அப்படிங்கிறது எப்ப செட்டப் பண்றாங்கன்னா, 2007 மார்ச் 5, 2007ல தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய எல்லா சேஃப்கார்ட்ஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த என்சிபிசிஆர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. எதற்கு கீழ உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்ஸ் கன்டென்ட்டா குடுத்துருக்காங்க. ஓகேவா? நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 அப்படிங்கிறது வந்திருக்கும். அதற்கு கீழ தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப கொஸ்டின டைரக்ட்டா பார்க்குறோம். ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர்ட் பை என்சிபிசிஆர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னென்ன பண்றாங்க? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் பாலிசிஸ். சில்ட்ரனுக்கு ரிலேட் ஆயி வரக்கூடிய எல்லா சட்டங்கள், கொள்கைகள் எல்லாத்தையுமே படுத்துறத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இவங்க. அப்ப எக்ஸாம்பிளுக்கு போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறத குடுக்குறோம். இல்ல நம்ம சைல்ட் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறத கூட குடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆ ஓவர்சி ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓவர்சி ரைட் டூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபுல்லா எழுதுனா இன்னும் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்டிஇ ஆக்ட்டோட என்ஃபோர்ஸ்மென்ட்ட வந்து பார்க்குறாங்க. அதே மாரி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் குவாலிட்டி அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது புரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ சைல்ட் அபியூஸ், சைல்டு லேபர் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய பவரும் இவங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஹாபிலிட்டேஷனுக்கு உண்டான மெஷர்ஸ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு. சரியா? அடுத்தது மானிட்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஜுவனைல் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த ஜுவனைல் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ்ல சேஃப்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ மோட்டோ நோட்டீஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ். அவங்களாவே முன் வந்து இப்ப குழந்தைக்கு எதிரான ஏதாவது ஒரு வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களாவே முன் வந்து ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்க முடியும். சரிங்களா? சோ அத பேஸ் பண்ணி அவங்க கவர்ன்மென்ட்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் குடுப்பாங்க. சரியா? அடுத்தது அவேர்னஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ சைல்ட் ரைட்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச், சைல்ட் ரைட்ஸ ப்ரமோட் பண்றதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சில்ட்ரனோட பார்ட்டிசிபேஷனையும் இவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது ஸ்பெஷல் மானிட்டரிங். இந்த ஒரு ஆக்டிவிட்டிய நெறைய பேர் மிஸ் பண்ணிருவாங்க. அதையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டீஸ் ஆர் எல்ஸ் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த மாரியான குழந்தைகளையும் பார்த்துக்குவாங்க. அதே மாரி சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ். இப்ப மணிப்பூர் கான்ஃப்ளிக்ட் ஜோன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துக்கிறது என்சிபிசிஆர் வந்து அதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாங்க. இந்த மாரியான வேலைகள தான் என்சிபிசிஆர் மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அத தாண்டி சைல்ட் லேபர், சைல்ட் அபியூஸ், டிராஃபிக்கிங்ல இருந்து ரெஸ்கியூ ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அவங்கள வந்து மறுபடியும் வந்து எஜுகேஷன்க்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸையும் மானிட்டர் பண்றது யாரோட வேலைன்னா, என்சிபிசிஆரோட வேலை தான். சரிங்களா? ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம இங்க பார்த்திருக்கோம். நீங்களும் ஒரு தடவ எழுதி பாருங்க. தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.